ரகசியமாக போராட்டம் அல்ல. ஆனால் இங்கே நம்ப வேண்டாம். டக்ளஸ் தேவானந்தாவின் அந்த இடத்திலே உள்ள போகுது. ஆனால் போராட்டம் முடிந்த அதே நேரத்தில் இறுதி நேரத்தில் தையிட்டியிலே இன்றைய நாள் போராட்டம் இடம்பெற்றது உங்களுக்கு தெரியும். இதனுடைய முடிவு என்ன? இங்கே வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள், காணி உரிமையாளர்கள், இங்கே வந்திருக்கின்ற சமூக ஆர்வலர்கள் என்ன கூறினார்கள், அதாவது இந்த போராட்டம் முடிந்ததுக்கு பிறகு கூறுகின்ற அந்த கருத்துக்கள் என்ன என்றுதான் இந்த காணொலியில் பார்க்க போறீங்க. அவர்கள் அதாவது ஒரு காணொலி என்று சொன்னால் முடிவு இருக்கணும்ன்றதுக்காண்டி நான் இந்த எடுப்பதற்காக இவ்வளவு நேரம் நின்றிருந்தேன். ஸோ செய்தி என்ற அடிப்படையில் நான் இதை உங்களுக்கு தருகிறேன். மக்களே, விதுடு யூடியூப் சேனல் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியை பாருங்க. வாங்க காணொலிக்குள்ள போகலாம். வீடியோ எடுக்கிறவங்களாக தடை செய்யல. விகாரைக்குள்ளே இருந்து விகாரவாதி வந்து நிற்கிறாருன்னு நான் நினைக்கிறேன். காணி உரிமையாளர்கள் என்ன கூறினார்கள், அதாவது இந்த போராட்டம் முடிந்ததுக்கு பிறகு கூறுகின்ற அந்த கருத்துக்கள் என்ன? இந்த நாட்டின் நீதி, சட்டம், ஆட்சி அனைவருக்கும் ஒரே வகையானது என்பதை உணர்த்தும் வகையில் மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள் உடனடியாக தலையிட்டு இதுக்கான நீதியை வழங்க வேண்டும். வடிவாக உங்களுக்கு தெரியும், கௌரவ ஆளுநர் அவர்கள் வெளிப்படையாகவே உங்களுக்கு நேரே வைத்து சொல்லிவிட்டார், பொதுமக்களின் காணிகளில் இந்த விகாரை கட்டப்பட்டுள்ளது என. அதே போன்று கௌரவ அமைச்சர் சந்திரசேகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார், இது ஒரு சட்டவிரோதமாக கட்டப்பட்ட அல்லது பொதுமக்களின் காணியில் கட்டப்பட்ட காணி என்பதனை தான் ஏற்றுக்கொள்கிறேன். இதற்கு மேல் ஜனாதிபதி அவர்களுக்கு வேறு சாட்சிகள் தேவையில்லை என நான் நினைக்கிறேன். இப்போ எடுக்க வேண்டியிருப்பது நடவடிக்கைகள் மட்டுமே. எனவே தயவு செய்து எங்களுக்கு நீதியின் மேலும், காவல்துறையின் மேலும், சட்டத்தின் மேலும், ஆட்சியின் மேலும் நம்பிக்கை வரும் வகையிலான நடவடிக்கையை உடனடியாக அனுரா அரசாங்கம் எடுக்க வேண்டும். நாங்கள் ஆரம்பத்தில் ஜனாதிபதி அவர்களை தெரிவு செய்த போது பெரு நம்பிக்கையில் ஒரு மாற்றத்துக்கான ஒரு விடிவெள்ளியாக நாங்கள் அவரை பார்த்தோம். அதன் காரணமாகவே நாங்கள் அவர்களுக்கான வாக்குகளை அளித்தோம். யாழ் மாவட்டத்திலிருந்து நிறைய வாக்குகள் அவருக்கு அளிக்கப்பட்டிருந்தன. அதே போன்று எமக்கு வாக்குறுதி அளிக்கப்பட்டது, பாராளுமன்ற தேர்தலில் எங்களை வெற்றி பெற செய்யுங்கள், நாங்கள் உங்களுக்கான தையிட்டி காணியை ரிபன் வெட்டி திறந்து வைக்க மாட்டோம், நாங்கள் எங்கே நிற்போம் என்று நாங்கள் காட்டிக்கொள்ள மாட்டோம், உங்களுக்கான அந்த விகாரை திறக்கப்படும் என வேட்பாளர்கள் எங்களுக்கு நேரடியாக போட்டியிட்ட வேட்பாளர்கள் எங்களிடம் உறுதிமொழி தந்தார்கள். ஆனால் அவர்கள் சொன்னது ஒரு விஷயம் மட்டும் உண்மை, தாங்கள் எங்கே நிற்போம் என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க மாட்டீர்கள் என சொன்னார்கள். அது உண்மையில் நடந்துள்ளது. ஆனால் அந்த ரிபன் வெட்டவோ அல்லது விடவோ அந்த நடவடிக்கை மட்டும் நாங்கள் அதற்காக காத்திருக்கிறோம். தயவு செய்து மேன்மை தங்கிய ஜனாதிபதி அவர்கள், எங்களுக்கு இனி வேறு வழி தெரியவில்லை, நாங்கள் ஊடக மையத்திலே போய் கூறியதற்காமைய கட்சி பேதமின்றி அமைப்புகள், பொது திணைக்களத்தைச் சேர்ந்த அல்லது வேறுபட்ட அமைப்புகள் அனைத்தும் இங்கே ஒன்று சேர்ந்து எங்களுக்கான ஆதரவை வழங்கியிருந்தன. ஆரம்பத்தில் இந்த போராட்டம் ஒரு கட்சி சார்பான போராட்டமாக முத்திரை குத்தப்பட்டு கொச்சைப்படுத்தப்பட்டிருந்தது. தற்பொழுது இது கட்சி சார்பான போராட்டம் அல்ல, இது ஒரு அனைவருக்கும் பொதுவான ஒரு போராட்டம் என்பது இங்கே உணர்த்தப்பட்டுள்ளது. கட்சிகள் மாத்திரமன்றி வேறுபட்ட அமைப்புகள், யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் கூட இங்கே வந்திருந்தார்கள். அவர்களது ஒத்துழைப்பு எங்களுக்கு மேலதிகமாக தேவைப்படுகின்றது. தயவு செய்து யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள், நீங்கள் எங்களுடன் தோளோடு தோளாக நில்லுங்கள். நீங்கள் கொடுக்கும் அந்த ஆதரவு எங்களை மிகப்பெரிய பலசாலிகளாக மாற்றும். தயவு செய்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் எங்கள் பக்கம் உங்கள் பார்வையை திருப்புங்கள். இந்த போராட்டம் தொடரக்கூடாது. அடுத்த பௌர்ணமிக்கு இங்கே ஒரு போராட்டம் நடக்கக்கூடாது என கௌரவ ஜனாதிபதி அவர்கள் தீர்மானித்தால் இன்னும் ஒரு கிழமைக்குள் அவர், நான் நினைக்கிறேன், வெளிநாட்டு விஜயம் ஒன்றை மேற்கொண்டுள்ளார். அவர் வந்தவுடன் இதற்கு அவசரமாக, இது ஒரு அவசரமான பிரச்சனை, இங்கே மத நல்லிணக்கம் மீறப்படுமாயின் அது நாடு முழுக்களுக்கும் அது எதிரொலிக்கும். தயவு செய்து இந்த மத நல்லிணக்கத்தை மீறுபவர்கள், இங்கே பௌத்த விகாரியை கட்டியவர்களும் அவர்களுக்கு காவல் நிற்பவர்களும் என்பதனை தயவு செய்து உணர்ந்து கொள்ளுங்கள். பௌத்த மக்களே, நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. எங்கள் காணியை நாங்கள் கோரி நிற்கிறோமே ஒழிய பௌத்த சமயத்தையோ அல்லது சிங்கள மக்களையோ நாங்கள் எதிர்க்கவில்லை. அதை உணர்ந்து கொள்ளுங்கள்.
தயவு செய்து உணர்ந்தெழுங்கள். எனக்கு நிறைய சிங்கள நண்பர்கள் இருக்கிறார்கள். எனக்கு சிங்கள ஆசான் ஒரு ஆள் இருக்கிறார். அவர் எனக்கு நிறைய புத்திமதிகள் சொன்னார். உங்களுக்கான காணியை மீட்பதற்கு நான் அனுராவுடன் நேரடியாக கூட்டி செல்வேன், தயவு செய்து நீங்கள் என்னோட வாருங்கள்னு சொன்னார். ஆனால் நாங்கள் சொன்னோம், இல்லை, நாங்கள் எமது எதிர்காலத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக வரப்போறவர்களிடம் நாங்கள் ஏற்கனவே கதைத்து விட்டோம், அவர்கள் எங்களுக்கான இந்த காணியை மீட்டு தருவார்கள் என சொன்னோம். ஆனால் 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இங்கே எங்களுக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். 3 பேரும் இதுவரை எங்களை வந்து சந்திக்கவும் இல்லை. வெள்ள முதல் எலெக்ஷன் கேட்க வந்து எங்களை சந்தித்தார்கள். அதன் போதுதான் எங்களுக்கு வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் இன்று வரை அதன் பின் எங்களை அவர்கள் சந்திக்கவும் இல்லை, இது தொடர்பாக கதைக்கவும் இல்லை. எங்களுடன் கதைக்காவிட்டால் பரவாயில்லை, உங்கள் ஜனாதிபதியிடம் கதைத்து இதற்கான தீர்வை மிக விரைவில் பெற்றுத்தாருங்கள். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த தையிட்டி போராட்டத்திற்கு முற்றுமுழுதாக ஆதரவு தந்த பலதரப்பு மக்களுக்கும் நாங்கள் நன்றி கூறுற ஒரு கடமையில் இருக்கிறோம். அந்த வகையில் இந்த போராட்டம் தனி நபராக ஓரிரு காணி உரிமையாளர்களால் தொடங்கப்பட்ட போராட்டம் இன்று ஒரு பெரும் மக்கள் திரட்சியோடு நடைபெற்றது என்றால் அதற்கு ஊடகங்களதும் அனைத்து மக்களதும் சமூக அமைப்புகளதும் பங்களிப்பு ஒரு முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது. அந்த வகையிலே கடந்த ஆட்சி காலங்களிலும் பல தரப்பினராலும் நமக்கு தீர்வுகள் முன்வைக்கப்பட இருந்த நிலையில் அதை ஏதோ ஒரு காரணங்களால் தட்டி கழிக்கப்பட்டிருந்தது. நில அளவைகள் செய்யப்பட இணங்கப்பட்ட போதும், அந்த இடத்துல நான் இந்த கருத்தை தெளிவுபடுத்த விரும்புகிறேன், நில அளவைகள் செய்ய இணங்கப்பட்ட போதிலும் அந்த இடத்திலே உறுதிக்காரர் நாங்கள் இருக்கிறோம். காணி உரிமையாளர்கள் அந்த வளாகத்தினுள்ளே உட்செல்ல அனுமதிக்கப்படாத நிலையிலேயே அந்த நில அளவைகள் தடுக்கப்பட்டிருக்கின்றன. அது அந்த இடத்திலே எங்களிடம் இருக்கிற உறுதிக்கு இராணுவம் அந்த நிலப்பரப்புகளை அடையாளம் காட்டி அளப்பது என்பது நம்மால் ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது. அந்த இடத்திலே சுவீகரிப்புக்காக அளக்கிறார்களோ என்ற சந்தேகங்கள் நம்மிடத்தில் எழுந்தது உண்மை. இந்த ஆட்சியிலே இவர்கள் தமது தேர்தல் விஞ்ஞாபனத்திலே குறிப்பிட்டிருந்த சட்டவிரோத இனப்பெரம்பல், திட்டமிட்ட இனப்பெரம்பலை தடுப்போம் மற்றும் எந்த ஒரு ஜாதி இன மத பேதங்களை கடந்த ஒரு ஆட்சியை அமைப்போம் என்ற அவர்களது தேர்தல் வசனங்களை நம்பி நாம் இந்த கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். உமது வசனங்களை மெய்ப்பிக்க வேண்டுமானால் இன்றைய எமது போராட்டம் உங்களது செவிக்கு எட்ட வேண்டும். ஆளுங்கட்சியிலே 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் யாழ் மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் இந்த போராட்டத்துக்கு எம்மோடு இணையவில்லை ஆயினும் எமது கோரிக்கைகளுக்கு செவிமடுத்து தேவையான இடத்திற்கு அந்த கோரிக்கைகளை கொண்டு செல்ல வேண்டும். மற்றும் அவர்கள் தமது தேர்தல் பரப்புரை கூட்டங்களில் நமக்கு பல உறுதிமொழிகளை தந்திருந்தார்கள். இது உங்களது காணி மீட்கப்பட வேண்டும், அதற்கு தாம் ஆவண செய்வோம். ஆனால் தம்மால் அந்த இடத்தில் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றப்பட முடியாத இடத்து தாங்களும் மக்களோடு வீதியில் இறங்கி எமது உரிமைகளுக்காக போராடுவோம் என்று கூறியவர்கள் இன்று வாய்மூடி மௌனிகளாக வெறும் பேஸ்புக்கிலும் சமூக வலைத்தளங்களிலுமே கருத்துக்கள் தெரிவித்த வண்ணம் உள்ளனர். ஆகவே எமது கோரிக்கைகளை சரிசாய்க்க வேண்டும். இந்த மண் நமது பூர்வீக மண், பல வலிகளையும் இரத்தங்களையும் வியர்வைகளையும் தாங்கிய மண், எங்களது பல உயிர்கள் இங்கே விதைக்கப்பட்டிருக்கின்ற பல வரலாறுகளை கொண்ட மண். எமக்கு இது ஒரு உணர்வு பூர்வமான நிலம். எமது நிலத்துக்கு மாற்று நிலம் வேண்டாம், எங்களது நிலம்தான் எங்களுக்கு வேணும். மற்றும் எமது கோரிக்கைகளை அரசாங்கம் உடனடியாக செவிமடுத்து இதற்கான தீர்வினை வழங்க வேண்டும். அல்லாதபடி இது இன்னும் அடுத்த கட்டங்களுக்கு நாம் நகர்வோம் என்று கூறி இந்த இடத்திலே எங்களுக்கு ஒத்துழைப்பு தந்த அனைவருக்கும் நான் பெருநன்றியை கூறிக்கொள்கிறேன். நன்றி. நாங்கள் 90ஆம் ஆண்டு எங்களோட காணிகளை விட்டு வெளியேறி அல்லப்பட்டு அவதிப்பட்டு நிற்கின்றோம். எங்களுக்கு எங்களோட காணி தான் வேண்டும், மாவு காணி வேண்டாம், காசும் வேண்டாம். எங்களுக்கு அரசாங்கம் இந்த உதவியை செய்தால் போதும். நாங்கள் கஷ்டப்பட்ட எங்களோட பிள்ளைய கஷ்டப்படாது. எங்களோட கஷ்டம் அரசாங்கத்துக்கு தெரியாது. ஆனால் எங்களோட நிலம் எங்களுக்கு வேணும். நாங்கள் 90ஆம் ஆண்டு விட்டுட்டு போயிருக்க வீடு இருந்தது. இப்போ வந்து பார்க்க வரும் மண் தான் இருந்தது. இப்போ எங்களை காணிகளை எல்லாம் மூடி மறைச்சு வேலி போட்டு வச்சிருக்கணும். ஆனால் நாங்கள் கஷ்டப்பட்ட சொத்து எங்களுக்கு தேவை. எங்களுக்கு ஒரு அற்ற உதவியும் இல்லை. நாங்கள் தனி மனிதர் தான். எங்களுக்கு எங்களோட காணி வேணும். மற்றது அரசாங்கம் எங்களுக்கு உதவி செய்ய தேவையில்லை. ஏனென்றால் நாங்கள் பட்ட துன்பம் எங்களுக்கு தான் தெரியும், மற்றவைக்கு தெரியாது. அரசன் இல்லாத இடத்துல நான் பெண்ணா பிறந்த நான் தான் பாடுபட்டு இந்த காணியை கஷ்டப்பட்டு வாங்கி வீடு கட்டி நிலம் ஒதுக்கி எல்லாம் செய்த நான். எங்களுக்கு இந்த வேலை செய்து வச்சிருக்கணும். ஆனால் எங்களுக்கு எங்களை காணி தான் வேணும், காசும் வேண்டாம், மாற்று காணியும் வேண்டாம்.
எங்களோட சொந்த நிலம் தான் எங்களுக்கு வேணும். இங்கே வந்திருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்ன கூறினார்கள்? அதாவது இந்த போராட்டம் முடிந்ததுக்கு பிறகு கூறுகின்ற அந்த கருத்துக்கள் என்ன? ஆரம்பத்திலிருந்து கேட்டுக்கொண்டு அரசியல் கட்சிகள் என்ற வகையிலேயும் சமூக மட்டத்தில் கணிசமான ஒரு உருவாக்கத்தை செய்யக்கூடிய தங்களுடைய இந்த காணியை எப்படி இருந்தாலும் தங்களிடம் திரும்பி வழங்குறதுக்குரிய அழுத்தங்களை செலுத்தி அரசியல் ரீதியாகவும் வேறு வேறு குணங்களையும் செயல்பட சொல்லி எங்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தோம். அந்த வகையில் நாங்கள் இந்த தையட்டி சட்டவிரோதமாக கட்டப்பட்ட விஹாரை ஆரம்பிக்கப்பட்ட உடனேயே நாங்கள் இந்த விடயங்களை அந்தந்த இடங்கள் குறிப்பாக பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலையும் மாவட்ட குழு கூட்டத்திலையும் நாங்கள் இந்த விடயங்களை சொல்லி அதுக்குரிய வகையில் தடைகளை ஏற்படுத்தியும் இராணுவம் அந்த சட்டங்களை முற்றுமுழுதாக மீறி விதிமுறைகளை மீறி இந்த விஹாரை கட்டி முடித்தார்கள். அந்த வகையில் இந்த விஹாரை கட்டப்பட்டதுக்கு பிற்பாடு இந்த உரிமையாளர்களுடைய திரும்பவும் அவர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க நாங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி ஆண்டும் இந்த போராட்டங்களை செய்து கொண்டு வருகிறோம். அதுக்கு பிரதான காரணம் ஒன்று, இந்த விஹாரைக்கு வழிபாடுக்கென்று வருகின்ற அப்பாவி சிங்கள மக்களுக்கு உண்மையிலே இந்த விஹாரை ஒரு சட்டப்பூர்வமாக கட்டப்பட்ட ஒரு விஹாரை என்று நம்பி வருகின்ற சிங்கள மக்களுக்கு இந்த விஹாரை கட்டப்பட்டதாலே நடக்கின்ற அநியாயம், பாதிக்கப்பட்ட மக்கள் புத்தரண்ட பேரிலே நடந்திருக்கிற இந்த அநியாயத்தை விளங்க வைக்கிறதுக்குரிய வகையிலே இந்த போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டும் என்ற ஒரு காரணமும், ரெண்டாவது எங்களுடைய மக்கள் அணி திரண்டு இன்றைக்கு இந்த போராட்டத்தில் பலம் சேர்த்து கொடுத்த வகையிலே அணி திரண்டு இந்த போராட்டங்களை நடத்தினார்களா இருந்தால் இந்த விஹாரை தொடர்ந்தும் இங்கு வச்சிருக்கிறதிலே அர்த்தம் இல்லாமல் போகும். இன்றைக்கு நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா இங்கே திரண்டிருக்கிற மக்கள் காரணமாக வழிபாடுக்கு வலிமையாக இராணுவம் இங்கே வரும். ஆனால் எவரும் வராமல் அவர்கள் இன்றைக்கு தவிர்த்து இருக்கிறார்கள். ஆகவே இந்த யதார்த்தத்தை நாங்கள் உரிய இடங்களுக்கு விளங்கப்படுத்துறதுக்கு இப்படிப்பட்ட போராட்டங்கள் ஒரு பலமாக நடக்கின்ற பொழுதுதான் வெற்றி அடையும். அந்த வகையிலே இந்தியான் தினம் இந்த வேண்டுகோளுக்கு இணங்க இங்கு வந்திருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்கள், வேலன் சுவாமிகள், மதகுருமேர்கள், பொதுமக்கள், ஊடக நண்பர்கள், யூடியூப் செயற்பாட்டாளர்கள் போன்ற பலருடைய இந்த முயற்சியாலே இது ஒரு மிக வெற்றிகரமாக நடைபெற்ற ஒரு போராட்டமாக அமைந்துள்ளது. எங்களுடைய எதிர்பார்ப்பு அடுத்தடுத்த பௌர்ணமி அன்றும் இதுக்கும் விட பாரிய அளவு மக்களை நாங்கள் அணிதிரட்டின் ஊடாக ஒரு மிக தெளிவான செய்தி, இந்த மாதிரியான ஒரு சட்ட விஹாரையை கட்டி இந்த மக்களுடைய கோபத்தை கிளப்பி ஒரு நாளும் இங்கே அவர்கள் எதிர்பார்க்கின்ற அந்த வழிபாடுகள் நடைபெற முடியாத ஒரு நிலைமை தொடர்ந்தும் இருக்கும் என்ற செய்தியை நாங்கள் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில் அவர்கள் மாற்று வழிகளை விசேஷமாக இந்த காணிகள் அனைத்தையும் சொந்த மக்களுக்கு திரும்ப வழங்கி அவர்களுக்கு வேணுமென்றால் அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த விஹாரைக்குரிய காணி என்று சொல்கிறார்கள், அந்த காணியில் வேணுமென்றால் அவர்கள் தங்களுடைய கோயிலை கட்டி தங்களுடைய வழிபாடுகளை செய்யலாம். அதுக்கு நாங்கள் எந்த விதத்திலையும் அந்த தடையில்லை. திரும்பவும் நாங்கள் சொல்லுகின்றோம், நாங்கள் இனவாதிகள் அல்ல, மதவாதிகள் அல்ல, பௌத்த மக்களுக்கு எதிரானவர்கள் அல்ல. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய பூர்வீக மக்களுக்கு அநியாயம் நடக்கின்ற பொழுது, இங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு அவர்களுடைய இருப்புகள் அளிக்கப்பட்டு அது பௌத்தர் என்ற பெயரில் நடக்கிறதாக இருந்தாலும் கூட, இல்லாட்டி வேறு எந்த ஒரு மதம் அதை செய்தாலும் கூட நாங்கள் எதிர்ப்போம். ஏனென்றால் இறுதியில் இந்த மக்களுக்கு தான் இந்த உரிமைகள் இருக்கணுமே தவிர வேறு எவருக்கமாக இல்லை. அந்த வகையில் இந்த போராட்டத்தை மிகவும் வெற்றிகரமாக
நடத்தின பங்கு பெற்ற அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளை சொல்லிக்கொண்டு அடுத்த பௌர்ணமி அன்றுக்கும் இதுக்கும் விட பலமாக நாங்கள் போதிய அளவுக்கு ஒரு விழிப்புணர்வை இன்னும் மேலதிகமாக எங்களோட மக்கள் மட்டத்தில் செய்து இதை இன்னும் பலமடைகிற கோணத்தில் நாங்கள் தொடர்ந்து முன்னெடுக்க வேணும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். முக்கியமாக பூர்வீகமாக தாங்கள் பிறந்து வளர்ந்து ஆண்ட தங்களுடைய நிலத்தை மதத்தின் பேரால் சிங்கள பௌத்தம் ஆக்கிரமித்திருப்பது தமிழர்களை பொறுத்தவரை அதிலும் குறிப்பாக இந்த தையிட்டி கிராமத்திலே வாழ்ந்த மக்களை ஏமாற்றி இருக்கிறது. உயர் பாதுகாப்பு வலயம் என குறிப்பிட்டு அந்த பகுதிக்குள் மக்களை போக விடாமல் தடுத்து வைத்து கொண்டு இந்த பகுதியிலே ரகசியமாக அதிலும் தொற்று நோய் கொரோனா உருவாக்கப்பட்ட காலத்திலே இராணுவ தளபதியினுடைய தலைமையில் இராணுவத்தினரை வைத்து இந்த விகாரையை தமிழ் மக்களுடைய காணியிலே அமைத்திருப்பது மிகவும் பாரதூரமான ஒரு விடயமாகும். அதனால்தான் சட்டம் என்பது இந்த நாட்டிலே நீதியானதாக சமமானதாக இருந்தால் அது எல்லோருக்கும் உரியதாக இருக்க வேண்டும் என்பதை நாங்கள் பல தடவைகள் சொல்லியிருக்கிறோம். குறிப்பாக டம்புள்ளையில் இருந்த காளி கோயில் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்த ஆலயத்தை அது சட்டத்துக்கு புறம்பானது என கூறி பௌத்த விக்குமாருடைய வேண்டுகோளுக்கு நாங்கள் இரவோடு இரவாக இடித்தளிக்கலாம் என்றால் யுத்தத்துக்கு பிற்பாடு கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்குள் ஒரு கிட்டத்தட்ட 7 ஆண்டுகளுக்குள் கட்டப்பட்ட இந்த விகாரையை ஏன் சட்டத்தின் பிரகாரம் இடிக்க முடியாது என்ற கேள்வியைத்தான் நாங்கள் கேட்டிருந்தோம். இப்பொழுதும் அதைத்தான் கேட்கிறோம். ஏனென்றால் இது தமிழர்களுடைய காணி, அவருடைய சொந்த நிலம், அவர்கள் வாழுகின்ற நிலம். இங்கே விகாரைக்கென ஒதுக்கப்பட்ட அல்லது விகாரை இருந்த நிலத்திலே விகாரையை கட்டியிருந்தால் யாரும் அதை பற்றி கேட்கப் போவதில்லை. இந்த இடம் எங்களுடைய பூர்வீக நிலம். இந்த விகாரையை மையப்படுத்தி இதனை சுற்றி இப்பொழுது 14 ஏக்கருக்கு மேற்பட்ட காணியை ஏக்கர் காணிகளை 14 ஏக்கர் காணிகளை மீண்டும் கபலீகரம் செய்ய பறிக்க முயற்சிப்பது மிகப்பெரிய அராஜகம். ஆகவே இந்த அராஜகங்களுக்கு எதிராகத்தான் இன்று மக்கள் காணி உரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க ஒன்று திரண்டு தங்களுடைய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். இந்த போராட்டம் நீண்ட காலமாக பல பேருடைய முயற்சியினாலும் மக்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்கவும் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்ற இந்த நேரத்தில் இன்னும் இது விரிவடைய வேண்டும். அரசாங்கம் இதனை சரியான முறையில் அணுக வேண்டும். இப்பொழுது இருக்கின்ற அரசு நடுநிலையோடு இருக்கிறது, சிஸ்டம் சேஞ்சை உருவாக்குகிறது, மாற்றத்தை பற்றி சிந்திக்கிறது என்றால் இந்த மக்களுடைய காணியை உடன் விடுவிக்க வேண்டும். அவருக்கு விடுவித்து உறுதிமொழியை சொல்ல வேண்டும். இழுப்பு அல்லது இழுப்பு சாய்ப்பாக தாங்கள் ஏற்ற இறக்கமாக கதைப்பதை நிறுத்தி நீதியை வழங்குவதற்கு தயாராக வேண்டும். கொழும்பிலே கூட பல விகாரைகள் இரவோடு இரவாக இடிக்கப்பட்டிருக்கின்றன, தேவைகள் பொறுத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் தமிழர்களுடைய பல இடங்களில் கோயில்கள் சட்டத்துக்கு உட்பட்டு கட்டப்பட்டிருந்தாலும் அழிக்கப்பட்டிருக்கிறது. அவற்றையெல்லாம் தாண்டி இங்கே தமிழுடைய நிலத்தை பறித்திருப்பது மிகவும் அடாத்தானதும் அபாயகரமானதும். ஆகவே நாங்கள் மீண்டும் அரசிடம் சர்வதேச சமூகத்திடமும் வைக்கிற கோரிக்கை இது தொடர்ந்து நடைபெறுகிறது. நாங்கள் இங்கே போராடி கொண்டிருக்கிறோம். கிளிநொச்சியில் இரணமடு கனகாம்பியம்மன் கோயிலுக்கு முன்னால் இன்னொரு விகாரை பிரமாண்டமாக எழும்பிக் கொண்டிருக்கிறது. இதனை விட நிலாவளி என்கிற திருவண்ணாமலையிலே தமிழர்கள் பூர்வீகமாக வாழுகின்ற தமிழர்களை பெரும்பான்மையாக கொண்ட ஒரு பிரதேச செயலாளர் பிரிவிலே 31 விகாரைகள் கட்டப்படுகிறது. இவையெல்லாம் தமிழர் நிலங்களை பறிப்பதற்காக செய்யப்படுகின்ற மிகப்பெரிய முயற்சிகள். இவற்றை தடுத்து நிறுத்துவதற்கான ஒரு முயற்சியினுடைய கட்டம் இன்று மக்களுடைய இந்த திரட்சி. இது தொடரும். அரசாங்கம் இதற்கான நீதியை நியாயமான முடிவை முன்வர வேண்டும். வழங்க தவறினால் அது இன்னும் ஒரு விளைவையும் அல்லது இந்த நாட்டிலே நீதியற்ற சிங்கள அரசனுடைய முகத்தை இன்னும் துலாம்பரமாக காட்டும். நாங்கள் நீதியான அரசாக இந்த அரசு இருக்கும் என்றால் நீதி வழங்க வேண்டும் என்பதை மீண்டும் வலியுறுத்துகிறோம். வணக்கம். இன்றைய தினம் தையிட்டியிலே காணி உரிமையாளர்களுடைய அழைப்பின் பேரிலே இங்கே நடைபெற்றிருக்கின்ற பாரிய கவன ஈர்ப்பு போராட்டம் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளுடைய தலைவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள், காணி உரிமையாளர்கள், சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள், பொதுமக்கள், ஊடகவியலாளர்கள் என்று அனைவரும் இங்கே ஒன்று திரண்டு இந்த கவன ஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றிருக்கிறது. விகாரைக்கென்று ஒரு குறிப்பிட்ட காணி இருக்கும் பொழுது அந்த காணியிலே விகாரையை கட்டாமல் அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய காணிகளை, உறுதி நிலங்களை வைத்திருக்கக்கூடிய காணிகளை ஆக்கிரமித்து விகாரை கட்ட வேண்டிய அவசியம் என்ன? ஏன் விகாரைக்குரிய நிலத்திலே விகாரை கட்டப்படவில்லை? இந்த ஒரு விடயமே எப்படி இந்த புத்தரை வைத்து பௌத்தத்தை வைத்து தமிழர்களுடைய நிலங்களை ஸ்ரீலங்கா அரசும் அரச இயந்திரமாகிய
ஸ்ரீலங்கா இராணுவமும் வெளிப்படுத்தி நிற்கிறது என்பதை இது எடுத்து காட்டுகிறது. முப்படைகளுடைய பிரதானி சவேந்திர சில்வா அடிக்கல் வைத்து கட்டப்பட்ட விகாரை. ஆன்மீகம் என்பது இராணுவத்தாலே, ஆயுதமேந்தி போராடுகின்ற ஒரு இராணுவத்தாலே அடிக்கல் வைத்து கட்டப்பட்ட விகாரை என்பது இராணுவ ஆக்கிரமிப்பை அங்கே வெளிப்படையாக எடுத்து நிற்கிறது. ஆகவே இது பௌத்தம் என்றோ, இது சமயம் மதம் என்றோ, ஆன்மீகம் என்றோ யாரும் போலியாக நம்ப வேண்டாம். இந்த விகாரை கட்டும் போது எதிர்க்கவில்லை, இப்பொழுது ஏன் எதிர்க்கிறீர்கள் என்ற ஒரு போலியான கோஷம், கருத்துரை முன்னெடுக்கப்படுகிறது. ஏற்கனவே சொல்லப்பட்டது போல கொரோனா தொற்று காலத்திலே உயர் பாதுகாப்பு வலயத்திலே துப்பாக்கிகளாலே கையகப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய காணிகளிலே நாங்கள் யாருமே அனுமதிக்கப்படாத நிலையிலேதான் இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது. அதுபோலத்தான் குருந்தூர் மலை விகாரை கூட நீதிமன்ற உத்தரவுகளை எல்லாம் மீறி நீராவியடி பழைய சம்மலையிலே புத்தர் சிலையை இரவோடு இரவு நிறுவியது போல குருந்தூர் மலையிலே விகாரையை இரவோடு இரவாக இராணுவத்தினர் கட்டி முடித்தது போல இந்த தையிட்டி விகாரையும் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அந்த அடிப்படையிலே இது ஒரு விகாரையே அல்ல, சட்டவிரோத கட்டிடம். ஆகவே அது அகற்றப்பட வேண்டும். அகற்றப்பட்டு அந்த காணிகள் காணி உரிமையாளர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் அடிப்படை நீதி என்பதை எடுத்து சொல்லி ஸ்ரீலங்கா அரசினுடைய தொடர்ச்சியான இன அழிப்பு, கட்டமைக்கப்பட்ட இனப்படுகொலை இப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு அம்சமாகத்தான் இந்த ஆக்கிரமிப்பும் நடந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் தமிழர்களாகிய நாங்கள் எங்களுக்கான நிரந்தர அரசியல் தீர்வுக்காக போராடி கொண்டிருக்கின்றோம். சர்வதேச நீதியை எதிர்பார்த்திருக்கின்றோம். குருந்தூர் மலையிலே நியாயம் கேட்ட நீதிபதி சரவணராஜாவுக்கு என்ன நடந்தது? இன்று அவர் எங்கே? ஆக அப்படிப்பட்ட நல்ல நீதிபதிகள் இருந்திருக்கக்கூடிய நிலையிலே நீதிபதி இளஞ்செழியனுடைய பதவிக்காலம் முடிவுறுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்? யாரெல்லாம் நீதியாக நடந்திருக்கக்கூடிய நீதிபதிகள் எல்லாம் அச்சுறுத்தப்படுகிறார்கள், உயிர் ஆபத்து அச்சுறுத்தல் விடுக்கப்படுகிறார்கள், நாட்டை விட்டு துரத்தப்படுகிறார்கள், பதவிகள் முடிவுறுத்தப்படுகின்றன. ஆக அந்த அடிப்படையிலே நீதி இல்லாத இந்த நாட்டிலே நீதிமன்றங்களை நாங்கள் எவ்வாறு நம்புவது? அதனால்தான் ஸ்ரீலங்கா அரசின் மீது ஈழத்தமிழர்களாகிய எங்களுக்கு எள்ளளவும் நம்பிக்கை இல்லை. நாங்கள் சர்வதேச நீதியை, சர்வதேச விசாரணையை வேண்டி நிற்கின்றோம். அந்த விதத்திலே ஈழத்தமிழர்களுக்கு நிரந்தர அரசியல் தீர்வு எட்டப்பட வேண்டும். எங்களுடைய தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கின்ற கட்சிகள் எல்லாம் இப்பொழுது ஒற்றுமையாக செயல்பட ஆரம்பித்திருப்பது நாங்கள் ஒரு சாதாரண ஒரு தமிழனாக அதை வரவேற்கின்றோம். இந்த முயற்சி தொடர்ந்து கொள்கை அடிப்படையிலே முன்னெடுக்கப்பட்டு இன்று இங்கே பெரிய எழுச்சியிலே வந்திருப்பது போல மக்கள் தொடர்ந்து அனைத்து போராட்டங்களிலும் எழுச்சியாக பங்கு பெற்ற வேண்டும் என்று பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரெழுச்சி இயக்கத்தின் சார்பிலே நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். எங்களுடைய பரிபூர்ண ஆதரவை இதற்கு கொடுத்து நிற்கின்றோம். தொடர்ந்து வரும் பௌர்ணமி தின போராட்டங்களிலும் நாங்களும் பங்களிக்க இருக்கின்றோம். இன்றைய இந்த ஆரம்பத்தோடு எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக தையிட்டிலே நடைபெறுகின்ற போராட்டங்களிலே எங்களுடைய காணிகள் எங்களுக்கு வழங்கப்படும் வரை பங்கெடுக்க வேண்டும் என்று அன்புரிமையோடு கேட்டு நிற்கின்றோம். சிங்கள பௌத்த மக்களுக்கு நாங்கள் ஒரு தெளிவான செய்தியை சொல்ல விரும்புகின்றோம். அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே, நாங்கள் உங்களுக்கு எதிரானவர்கள் கிடையாது, பௌத்த மதத்திற்கு எதிரானவர்கள் கிடையாது. நாங்கள் சிங்கள மக்களை எங்களுடைய சகோதரர்களாக பார்க்கின்றோம். பௌத்த மதத்தை அதியுச்ச அகிம்சையை போதிக்கின்ற மதமாக பார்க்கின்றோம். உங்களுக்கு நாங்கள் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்த விரும்புகின்றோம். எங்களுடைய விடுதலை போராட்டம் உச்சம் பெற்றிருந்த காலத்திலே கிளிநொச்சியிலே அந்த நேரத்தில் ஒரு விகாரை அமைய பெற்றிருந்தது. அந்த விகாரையிலே ஒரு விகாராதிபதி தனித்திருந்தார். அந்த விகாராதிபதிக்கு எங்களுடைய தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களினுடைய விசேட பணிப்பின் பேரில் உணவுப் பொருட்களும் போதிய பாதுகாப்பும் வழங்கப்பட்டு உரிய கௌரவமும் மதிப்பும் அந்த விகாரைக்கும் விகாராதிபதிக்கும் வழங்கப்பட்டிருந்தது. அந்த தேசிய தலைவர் மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரனினால் வழிநடத்தப்பட்டவர்கள் நாங்கள், எங்களுடைய மக்கள். அந்த தலைவனுடைய சிந்தனையின் அடிப்படையில் நாங்கள் பௌத்த மதத்திற்கோ விகாரைகளுக்கோ எதிரானவர்கள் கிடையாது. நாங்கள் இந்த தையிட்டி சட்டவிரோத கட்டடத்தை எதிர்க்கின்றோம். ஏனென்றால் இது விகாரையே கிடையாது. மாண்புமிகு மரியாதைக்குரிய புத்த பகவானுடைய போதனைகளுக்கு எதிரானது. புத்த பகவான் அகிம்சையை போதித்தார். ஆனால் இங்கே இராணுவ
தத்துவமும் ஒரு விகாராதிபதியும் புத்த பெருமானுடைய போதனைகளை மீறி அகிம்சையை குழி தோண்டி புதைத்து எமது மக்களினுடைய காணிகளை சுவீகரித்திருக்கிறார்கள். அன்புக்குரிய சிங்கள பௌத்த மக்களே, இந்த உண்மையை நீங்கள் உணர்வீர்களாக இருந்தால், இங்கு வந்திருக்கின்ற இந்த மக்களினுடைய உணர்வுகளை நீங்கள் புரிவீர்களாக இருந்தால், எங்களுக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. நீங்களும் எங்களோடு சேர்ந்து போராடுவீர்கள், நீங்களும் எங்களுக்காக குரல் கொடுப்பீர்கள், நீங்களும் எமது மண்ணுக்காக எம்மோடு சேர்ந்து குரல் கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. இந்த உண்மையை நீங்கள் உணர வேண்டும். எதிர்காலத்திலே நீங்களும் எங்களோடு கைகோர்க்க வேண்டும் என்று கோரி நிற்கின்றோம். அதே நேரத்தில் வடமாகாண ஆளுநர் போன்றவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகின்றோம். வடமாகாண ஆளுநர் அவர்களே, நீங்கள் தயவு செய்து வாங்குகின்ற சம்பளத்துக்கு மேலால் சேவகம் செய்யாதீர்கள். உங்களுக்கு வேண்டுமென்றால் எதிர்காலத்திலே ஆளுநர் பதவி தேவைப்படலாம். அதற்காக எமது மக்கள் சொல்லாத விடயங்களை, அப்பட்டமான பொய்களை சொல்லாதீர்கள். கடந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே ஜனாதிபதியும் இருக்க முந்திரி கொட்டை போல முந்திக் கொண்டு மாற்று காணிகள் வழங்குவதற்கு மக்கள் உடன்பட்டதாக சொல்லுகிறீர்கள். யார் உங்களுக்கு உடன்பட்டது? இங்கே முழு மக்களும் இங்கே திரண்டிருக்கிறார்களே. மாற்றுக்காணி என்ற பேச்சுக்கே இடமில்லை. மாற்றுக்காணிகளை நாங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே ஏற்க போவது கிடையாது. ஏனென்றால் இது எங்களுடைய காணி, உணர்வு பூர்வமான காணி. நான் ஆளுநர் அவர்களை பார்த்து கேட்கின்றேன், உதாரணத்துக்கு உங்களுடைய ஒரு உறவினர், உங்களுடைய மனைவியோ அல்லது உங்களுடைய பிள்ளையோ காணாமல் போயிருந்தால், உங்களுடைய காணாமலாக்கப்பட்ட ஒரு உறவுக்கு மாற்று மனைவியை தருகின்றோம், மாற்று பிள்ளையை தருகின்றோம் என்று சொன்னால் ஏற்பீர்களா? அதே போல உணர்வு பூர்வமானது என்னுடைய காணி, என்னுடைய அப்பன், ஆத்தா, பாட்டி, முப்பாட்டன் வாழ்ந்த காணி. ஆகவே தயவு செய்து வினயமாக கேட்கின்றோம், மாற்று காணி என்று எங்களுடைய உணர்வுகளோடு விளையாடாதீர்கள். இது இனத்தினுடைய கோரிக்கை, பாதிக்கப்பட்ட மக்களினுடைய கோரிக்கை. மீண்டும் சொல்லுகின்றோம், நாங்கள் பௌத்தத்துக்கு எதிரானவர்கள் அல்ல, புத்த பெருமானுக்கு எதிரானவர்கள் அல்ல. உண்மையில் பௌத்தத்தின் அடிப்படையில் அண்ணன் தியாக தீபம் காட்டிய அகிம்சையின் வழியில் போராடி கொண்டிருக்கின்றோம். இலக்கு ஒன்று, இனத்தின் விடுதலை. இந்த சட்டவிரோத கட்டுமானம் அகற்றப்படுகின்ற வரை நாங்கள் போராடுவோம். இன்றைக்கு இந்த போராட்டத்துக்கு எந்த ஒரு கட்சி சார்புமின்றி மக்கள் அனைவருடைய வேண்டுகோளுக்கு நாங்களும் இதில் இணைந்து கொண்டிருக்கிறோம். ஐக்கிய தேசிய கட்சி, நான் யாழ் மற்றும் கிளிநொச்சி மாவட்ட தலைமை அமைப்பாளர் தேவி. இதில் ஒரு விஷயம் நான் உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய ஒரு விடயம் இருக்குது. என்னென்னா, இந்த அரசாங்கமானது மக்களிடையே வந்து மிக மிக கூடிய வாக்குகளை பெற்ற ஒரு அரசாங்கம். இவர்கள் முன்வைத்தது வந்து மக்களின் காணிகளை விடுவிப்போம், அரசியல் கைதிகளை விடுவிப்போம் என்றது தான் இவர்களுடைய மெயினான கோரிக்கையாக இருந்தது. எங்களுடைய மக்களுக்கு, தமிழ் பேசும் மக்களுக்கும் என்றுமே இருந்த ஒரு வேண்டுகோள் வந்து எங்களுடைய உரிமைகள் எங்களுக்கு பெற்றுக் கொடுக்கணும் என்றதும், எங்களோட பிள்ளைகளை எங்களுக்கு விடுவிச்சு கொடுக்கணும் என்றதும், எங்களுடைய காணிகளை எங்களுக்கு விடுவிச்சு கொடுக்கணும் என்றது. அதனால தான் இந்த அரசாங்கத்துக்கு வந்து மக்கள் கூடிய வாக்குகளை அளித்தார்கள். ஆனால் இன்றைக்கு இந்த அரசாங்கமானது சொல்லுது அரசியல் கைதிகளே இல்லைன்னு சொல்றார்கள். ஓகே, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் அரசாங்கம் வந்து ஒரு அரசாங்கமானது வந்து அவர்களின் முக்கிய தேவைகளுக்காக மக்களிடம் காணிகளை பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அது எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால், ஒரு டிஃபென்ஸ், ஒரு வாட்டர் சப்ளை, இல்லை ஒரு எலக்ட்ரிக், இல்லை ஏதோ ஒரு முக்கியமான ஒரு அலுவலுக்கு பெற்ற முடியும். அது லீகல் ஆத்தரைஸோட தான் நீங்க செய்ய முடியும். இப்படியான உங்களுடைய என்னன்னு சொல்றது, கோவில் கட்டுறதுக்கோ இல்லை பன்சலை கட்டுறதுக்கோ எதுக்குமே நீங்க மக்களுடைய காணிகளை பெறுறது அது இல்லீகல் ஆக்டிவிட்டி. கட்டாயம் நாங்கள் எந்த அளவு போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோமோ, எந்த அளவு மக்களுக்கு தெளிவுபடுத்துறோமோ, வெளிநாடுகளுக்கு தெளிவுபடுத்த சில நேரங்களில் இது வந்து ஒரு பிழையான ஒரு அர்த்தத்தை கொண்டு போகும். நாங்கள் ஏதோ இனவாதிகளை உருவாக்குறோம்ன்ற மாதிரி. அது மாத்திரம் நாங்கள் கட்டாயம் லீகல் ஆக்ஷனும் இதுக்கு எடுக்கணும்ன்றது என்ற ஒரு தாழ்மையான வேண்டுகோள். நான் என்னோட இருந்த காணி உரிமை ஒருவர் 2 பேரோட நான் கழிச்சேன். அவர்களுக்கு வேண்டிய லீகல் சம்பந்தமான ஒரு சில நடவடிக்கைகளுக்குரிய ஏற்பாடுகளை நான் செய்து தர்றேன் என்று சொல்லி இருக்கிறேன். அதே நேரம் இனிவரும் காலங்களில் நாங்களும் வந்து பிக்குவோடையும் நேரடியாக கதைச்சு ஒரு சொல்யூஷனுக்கு வந்து இதை விடுவிச்சு கொடுக்கணும்ன்றது தான் நாங்கள் ஜனாதிபதியிடமும் கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து இந்த ஜனாதிபதி மக்களுக்கு வாக்களித்தது மக்களுடைய காணிகளை விடுவித்து தருவன் என்ற மாதிரியும், அதே நேரம் உங்களுக்கு தெரியும் இருந்த இந்த பெரியல்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணினார். மீண்டும் அந்த பெரியல்ஸ் எல்லாம் வர துவங்கிட்டு மீண்டும் அவருடைய விளையாட்டுகளை துவங்குகிறார். நீ அடுத்த அரசியல் ஒவ்வொரு
ஸோ இவர்களோட அரசியலை நான் இதில் கதைக்க விரும்பல. தயவு செய்து மக்கள் இவ்வளோ காலம் கஷ்டப்பட்டாச்சு, ஏதோ நம்பி நீங்களும் இயக்கம் என்ற ஒரு 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 பிம்பத்தை கொண்டு பிள்ளையான ஒரு திசை காட்டி திசையை கொண்டு வந்தீங்க. தயவு செய்து மக்களுடைய காணிகளை விடுவித்துக் கொடுங்க. வணக்கம். தையிட்டி பகுதியிலே அமைந்திருக்கக்கூடிய இந்த விகாரையானது எந்த விதமான சட்ட ரீதியான அனுமதிகளும் பெற்றுக்கொள்ளப்படாமல் சட்ட ரீதியான முறையிலே சட்ட விரோதமான முறையிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு விகாரையாகவே காணப்படுகின்றது. மக்களின் காணி மக்களுக்கே சொந்தம் என்ற ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய சிந்தனையின் அடிப்படையிலும் கட்சியின் செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவின் சிந்தனையின் அடிப்படையிலும் வடக்கு கிழக்கிலே இருக்கின்ற எங்களுடைய மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த காணிகள் தொல்லியல் திணைக்களம், வனலாகா திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம் போன்றவற்றினால் கையகப்படுத்தப்பட்டிருக்கின்ற நிலையில் அவை அனைத்தும் விடுவிக்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நிலைப்பாடாகவும் கடந்த காலங்களிலே அவற்றை விடுவிப்பதற்கான வேலை திட்டங்கள் முயற்சிகளிலும் ஈடுபட்டிருக்கின்ற ஒரு கட்சி என்ற அடிப்படையிலும் இந்த தையிட்டி விகாரை எங்களுடைய மக்கள் பூர்வீகமாக வாழ்ந்த காணியிலே அமைக்கப்பட்டிருக்கின்றது என்ற நிலையில் அந்த காணியை இழந்தவர்கள், காணி உரிமையாளர்கள் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவை சந்தித்து அந்த காணியை மீட்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டதற்கிணங்க கடந்த கால அரசிலே அமைச்சராக இருந்த எங்களுடைய செயலாளர் நாயகம் அவர்கள் அதனை விடுவிப்பதற்கான பல்வேறு முயற்சிகளை முன்னெடுத்திருந்தார். அந்த அடிப்படையிலே சம்பந்தப்பட்ட தரப்புகளோடு கலந்துரையாடி ஒரு உடன்பாடு எட்டப்பட்டிருந்தது. அதாவது 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியிலே அப்போது நிர்மாண பணிகள் கட்டுமானங்கள் அமைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய பகுதியை தவிர ஏனைய காணிகளை காணி உரிமையாளர்களிடம் கையளிப்பதற்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அப்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் அதேபோன்று பாதுகாப்பு அமைச்சு, அதேபோன்று இந்த பிரதேசத்திற்கான படைத்தரப்பு, அதேபோன்று விகாராதிபதி ஆகியோரும் ஒரு உடன்பாட்டை எட்டியிருந்தனர். அந்த அடிப்படையிலே நில அளவை மேற்கொள்ளப்பட்டு அந்த காலப்பகுதியிலே கட்டுமானங்கள் அமைக்கப்பட்டிருந்த ஒரு சிறிய நிலப்பரப்பை தவிர ஏனைய பகுதிகளை விடுவிப்பதற்கான ஒப்புதல்கள் அளிக்கப்பட்டிருந்தன. எனினும் பல்வேறு முறைகளிலே பல்வேறு சந்தர்ப்பங்களிலே நில அளவீடு செய்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்ட போதிலும் மத்தியிலே அந்த நில அளவீடு தொடர்பிலே சில தரப்புகளுக்கு இருந்த புரிதலின்மை அல்லது தவறான புரிதல் காரணமாக அதனை இடைநிறுத்த வேண்டிய சூழல் ஏற்பட்டிருந்தது. இந்த அடிப்படையிலே தான் தொடர்ச்சியாக தேர்தல்கள் அறிவிக்கப்பட்ட சூழலிலும் அதனைத் தொடர்ந்து ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட நிலையிலும் எங்களினால் அந்த முயற்சியை முழுமைப்படுத்த முடியவில்லை என்பதனை இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். இந்த நிலையிலே தான் தற்போது ஒரு ஆட்சி மாற்றம் ஒன்று ஏற்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே கடந்த காலங்களிலே ஆளுந்தரப்பாக இருந்து ஒரு தேசிய நல்லிணக்கத்தின் ஊடாக எங்களுடைய மக்களுடைய எதிர்பார்ப்புகளையும் வடக்கு கிழக்கு தாயக பிரதேசத்திலே எங்களுடைய மக்களின் இருப்பை உறுதிப்படுத்துவதற்கான வேலை திட்டத்தையும் முன்னெடுத்த நாங்கள் இன்று ஒரு பொறுப்புமிக்க கட்சியாக அதிகாரத்திலே இல்லாத சூழலிலே மக்களுடைய கோரிக்கைகளை ஆளுந்தரப்பாக இருக்கின்ற அரசாங்கத்திற்கு ஒரு அழுத்தமாக பிரயோகிக்க வேண்டும் என்ற வகையிலும் இந்த போராட்ட ஒழுங்குபடுத்தல்காரர்கள், அதாவது காணி உரிமையாளர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கவும் ஈழமக்கள் ஜனநாயக கட்சி இன்றைய போராட்டத்திலே கலந்து கொண்டிருந்தது. இதே போன்ற மக்களின் நியாயமான கோரிக்கைகளுக்கும் அவர்களுடைய நியாயமான போராட்டங்களுக்கும் எங்களுடைய ஒத்துழைப்பு எதிர்காலத்தில் கடந்த காலம் போன்றே தொடரும். இன்றைய தினம் இந்த பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு இங்கே ஒரு மாபெரும் போராட்டம், இந்த தையிட்டியிலே சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்ட இந்த காணிகளை விடுவித்து அதை உரிமையாளர்களிடம் கையளிக்க வேண்டும் என வலியுறுத்தியும் இங்கே அமைக்கப்பட்டிருக்கிற சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்கிற இந்த விகாரை கட்டுமானத்தை உடனடியாக அகற்ற வேண்டும் என வலியுறுத்தியும் இந்த போராட்டம் இன்று நடைபெற்றிருக்கின்றது. 2023ஆம் ஆண்டு மே மாதம் 3ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் ஒவ்வொரு பௌர்ணமி தினங்களிலும் பௌர்ணமிக்கு முதல் நாளில் ஆரம்பித்து பௌர்ணமி தினங்கள் மாலை வரையும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வந்திருக்கின்றது. இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்பது பௌத்தத்துக்கு எதிரானதல்ல, சிங்கள மக்களுக்கு எதிரானதல்ல, மாறாக சிங்கள மக்களுக்கும் தமிழ் மக்களுக்கும் இடையிலே ஒரு நம்பிக்கை இனத்தை வளர்க்கிற
இன விரிசலை ஏற்படுத்துகிற இன குரோதத்தை ஏற்படுத்துகிற வகையிலே ஸ்ரீலங்கா இன அழிப்பு இராணுவத்தினரால் எங்களுடைய மக்களின் காணிகளை சட்டவிரோதமாக ஆக்கிரமித்து சட்ட அனுமதிகள் எதுவும் இல்லாமல் சட்டவிரோதமாக கட்டப்பட்ட இந்த விகாரை கட்டுமானத்தை அகற்ற வேண்டும் என்பதற்காகவே இந்த போராட்டம் நடைபெறுகின்றது. அந்த அகற்ற வேண்டும் என்கின்ற முயற்சி என்பது மக்களாக சென்று அதை இடிக்க வேண்டும் என்பது அல்ல. அது தவறாக இந்த போராட்டக்காரர்களுக்கு எதிராக இராணுவத்தோடு சேர்ந்து செயல்படுகின்ற தரப்புகளால் அவ்வாறான ஒரு பொய் பிரச்சாரம் ஒன்று மேற்கொள்ளப்படுகின்றது. மாறாக அரசு இந்த சட்டவிரோத கட்டுமானத்தை அகற்ற வேண்டும், இந்த மக்களுடைய காணிகள் உறுதி காணிகளை அந்த மக்களிடம் கையளிக்க வேண்டும் என்பதுதான் இந்த போராட்டக்காரர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. இதிலே ஒரு பிரச்சாரம் ஒன்று கடந்த காலத்திலே செய்யப்பட்டது. இந்த விகாரை கட்டி முடியும் வரை எங்கே சென்றீர்கள் என்று சொல்லி. இந்த விகாரை கட்டப்பட தொடங்கிய ஓரிரண்டு நாட்களுக்குள்ளாகவே தெல்லிப்பளையிலே நடைபெற்ற பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே நான் அந்த விடயத்தை கிளப்பி இந்த சட்டவிரோத விகாரை அமைக்கப்படுகிறது, உறுதி காணிகளிலே அதை அமைக்கப்படுகிறது, ஆகவே அது நிறுத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்த பொழுது பிரதேச செயலாளர் அது தனியார் காணியிலே தான் அந்த அத்திவாரம் போடப்படுகிறது என்பதை ஒப்புக்கொண்ட நிலையிலே அங்கிருந்த சிவில் அமைப்புகளும் ஏனைய அரசியல் தரப்புகளும் எல்லோரும் கருத்தொருமித்து அந்த சட்டவிரோத கட்டுப்பாடு நிறுத்த வேண்டும் என்ற முடிவு எடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிற்பாடு அந்த விடயத்தை நாங்கள் மாவட்ட செயலகத்துக்கு ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்துக்கு பாரப்படுத்த வேண்டும் என்று கேட்ட அடிப்படையிலே யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு அது பாரப்படுத்தப்பட்டு அந்த விடயம் விவாதத்துக்கு எடுக்கப்பட்டது. அதை எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலே அந்த சட்டவிரோத விகாரை தொடர்பாகவும் இந்த தமிழ் மக்களுடைய உறுதி காணிகள் சட்டவிரோதமாக கையகப்படுத்தப்பட்டிருப்பது தொடர்பாகவும் பிரஸ்தாபித்து அங்கிருந்த ஏனைய தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அதனை ஏற்றுக்கொண்டு இந்த சட்டவிரோத கட்டுமானம் நிறுத்தப்பட வேண்டும் என்ற தீர்மானம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவிலேயும் எடுக்கப்பட்டிருந்தது. அங்கே இராணுவ தளபதிகள் கலந்து கொண்டிருந்தார்கள். இந்த யாழ்ப்பாண மாவட்டத்துக்குரியவர்கள், விமானப்படை மற்றும் கடற்படையை சார்ந்தவர்களும் அங்கிருந்தார்கள். அதே போல உள்ளூராட்சி மன்றத்தினுடைய உயர் அதிகாரிகளும் அங்கே இருந்தார்கள். அனைத்து தரப்பினரும் ஏற்றுக்கொண்ட அடிப்படையிலே வந்து அங்கே அந்த தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது. ஆனாலும் அதற்கு பிற்பாடு இந்த கொரோனா நெருக்கடிகள் இருந்த சூழலும் இது உயர் பாதுகாப்பு பிரதேசமாக இருந்ததை வாய்ப்பாக பயன்படுத்தியும் இரகசியமான முறையிலே அந்த கட்டுமானம் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அது எல்லாம் முடிந்த பிற்பாடு அதை ஒரு விகாரையாக திறப்பு விழா செய்ய போகிறோம் என்ற ஒரு தகவல் செய்ய போகிறார்கள் என்ற ஒரு தகவல் காணி உரிமையாளர்களுக்கு தெரிந்த நிலைமையிலே தான் காணி உரிமையாளர்களுடைய வேண்டுகோளுக்கு அமைய நாங்கள் இந்த இடத்தில் அந்த போராட்டத்தை ஆரம்பிக்கின்ற நிலைமை ஏற்பட்டிருந்தது. 20 மாதங்களுக்கு மேலாக அந்த போராட்டத்தை நடத்தி இருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்திலே கடந்த ஜனவரி 31ஆம் தேதி ஜனாதிபதி அவர்கள் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திற்கு வந்த பொழுது அந்த இடத்திலே எங்களுடைய தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் அந்த விடயத்தை பேசுபொருளாக்கி இது சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிற உறுதிக்காணிகள் ஆக்கிரமிக்கப்பட்டு இந்த விகாரை கட்டப்பட்டிருக்கிறது என்பதனையும் இது கட்டப்படுவதற்கு ஆரம்பிக்கப்பட்ட நேரத்திலேயே இது நிறுத்தப்பட வேண்டும் என்று பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் இந்த மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது. அதை மீறி சட்டவிரோதமாக இந்த கட்டுமானம் கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கட்டுமானம் அகற்றப்பட்டு காணிகள் உரிமையாளர்களிடம் வழங்கப்பட வேண்டும். அது அனுர அரசு இந்த இனவாதத்தை கட்டுப்படுத்தி இன நல்லிணக்கத்தை ஏற்படுத்த போவதாக சொல்வது உண்மையாக இருந்தால் அதனுடைய ஒரு ஆரம்ப கட்ட நடவடிக்கையாக இந்த செயல்பாட்டை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். போராட்டம் முடிந்த அதே நேரத்தில் இறுதி நேரத்தில் ஒரு வெளிநாட்டில் இருந்து வந்த ஒரு வெள்ளக்கார ஒரு அன்னையோட வந்து உரையாடி கொண்டிருக்கிறேன். இங்கே என்ன இடம்பெறுது அப்படின்னு சொன்னால் இவர் ஒரு ஊடகவியலாளர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். காணி உரிமையாளர்களோட இன்று இடம்பெற்ற நிலவரங்கள் என்ன, இங்கே என்ன இடம்பெறுது, இதனூடாக இந்த போராட்டத்தினூடாக நீங்கள் என்ன செய்கின்றீர்கள் அப்படின்னு சொல்லி உரையாடி கொண்டிருக்கின்றார்கள். அதை வந்து இவர் ஆவணப்படுத்தி கொண்டிருக்கிறார். காணி உரிமையாளர்கள் அதை ஆங்கிலத்திலே சொல்கிற அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ஸோ அவர் கேள்விகளும் வந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார். இதில் சட்ட ரீதியான நடவடிக்கை உங்களுக்கு அதுக்கு சாதகமான இது கிடைக்கும் இல்லை. They are thinking this is no, because this is the ethnic problem. People are suffering and this is completely against Lord Buddha's teachings, who was teaching non